ராமநாதபுரம் அருகே பாம்பன் கடற்கரையில் 2 டன் எடையும் 18 அடி நிலமும் கொண்ட ராட்சத திமிங்கிலம் ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியது. அதன் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் உடல் கூற்று ஆய்வு செய்து பாம்பன் கடற்கரை மணலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடல் பசு, திமிங்கிலம், சுறா, டால்பின், கடல் குதிரை, கடல் பல்லி உள்ளிட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வசிக்கின்றன. இந்த நிலையில் நேற்று காலை ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திற்கருகே கடற்கரையில் ராட்சத திமிங்கிலம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருப்பதாக மீனவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் கடற்கரைக்கு சென்று பார்த்தபோது அங்கு 18 அடி நீளமும் 2 டன் எடையும் கொண்ட அரிய வகை ராட்சத திமிங்கிலம் ஒன்று கரை ஒதுங்கியிருந்தது. இதை அடுத்து வனத்துறையினர் கரை ஒதுங்கிய திமிங்கில உடலை ஜேசிபி உதவியுடன் மீட்டு கால்நடை மருத்துவரை கொண்டு இறந்த திமிங்கிலத்தை உடல் கூற்று ஆய்வு செய்து கடற்கரை மணலில் புதைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இறந்த திமிங்கிலம் நீல திமிங்கில வகையைச் சேர்ந்தது என்றும் இந்த வகை திமிங்கிலங்கள் 118 அடி நீளம் வரை வளரக்கூடியது எனவும், ஆனால் தற்போது இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய திமிங்கிலம் நீல திமிங்கிலத்தின் குட்டியாக இருக்கலாம் எனவும், இது 18 அடி இருப்பதாகவும், பெரிய கப்பல் அல்லது கடலுக்கு அடியிலுள்ள பாறை போன்றனவற்றாலும் மோதி அடிபட்டு இறந்து உடல் அலைகளால் அடித்து வரப்பட்டு பாம்பன் தெற்கு கடற்கரையில் ஒதுங்கியதா என்பது குறித்து உடல் கூற்று ஆய்வு முடிவில் தெரிய வரும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறந்த நிலையில் கரையொதுங்கிய இந்த ராட்சத திமிங்கிலத்தை பார்ப்பதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கடற்கரையில் திரண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.